நீங்க 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, இந்திய அஞ்சல் துறையில முகவருக்கான வேலைய இப்போ வந்து குடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்? இத பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி, இதுவரைக்கும் நம்ம பேஜ ஃபாலோ பண்ணல அப்படின்னா, மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. ஓகே. அதாவது சென்னை தலைமை தபால் அலுவலகம் இருக்கு பாருங்க, அங்கிருந்து அஞ்சல் ஆயுள் காப்பீடு நேரடி முகவருக்கான ஒரு வேலைய இப்போ வந்து குடுத்துருக்காங்க. ஸோ ஏஜென்ட் மாரி. கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். வயது வரம்பு மினிமம் 18 கேட்டிருக்காங்க. அதிகபட்ச வயது வரம்பு தேவையில்லைங்க. எவ்வளோ ஏஜ் வரைக்கும்னாலும் அப்ளை பண்ணிக்கலாம். யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, வேலை இல்லாத இளைஞருக்கு அப்ளை பண்ணலாம். முன்னாள் இராணுவத்தினர், அங்கன்வாடி பணியாளர்கள், அதேமாரி வந்து காப்பீட்டுத் துறையில் அனுபவம் உள்ளவர்கள், சுயதொழில் செய்பவர்கள் அப்ளை பண்ணலாம். நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா 5000க்கான தேசிய சேமிப்பு பத்திரத்தை நீங்கள் வந்து கொடுக்குற மாரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண வேண்டாங்க, டேரெக்டாக இன்டர்வியூ எடுக்கிறாங்க. ஏப்ரல் 13, 2026 அன்னைக்கு இன்டர்வியூ நடக்க போது காலைல 11 மணிக்கு. இடம் எங்கே அப்படின்னா, சென்னை தலைமை தபால் நிலையம், ராஜாஜி சாலை, சென்னை. அங்கே தான் இன்டர்வியூ நடக்க போகுது. ஸோ டேரெக்டாக உங்களுக்கான எல்லா டாக்குமெண்ட்ஸுமே, ஏஜ் ப்ரூஃப்கான டாக்குமெண்ட், ஐடென்டி ப்ரூஃப், உடைய கல்வி தேதிக்கான டாக்குமெண்ட் எல்லாமே எடுத்துகிட்டு போய் டேரெக்டாக இன்டர்வியூ அட்டன் பண்ண பாருங்கள். ஏஜென்ட் மாரி ஒரு ஜாப்புங்க. அதாவது தபால் துறையில் என்னமான ஸ்கீம்லாம் இருக்குது அதை நீங்கள் மற்றவங்களுக்கு பண்ணி கொடுக்கணும். ஏஜென்ட் மாரி ஒர்க் பண்ணுவீங்க. பர்மனன்ட் ஜாப் வந்து கிடையாது. இதுக்குன்னு சேலரி உங்களுக்கு அந்த மாதிரி எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவாங்க. இன்சென்டிவ்லாம் கொடுப்பாங்க. ஸோ தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க. அடுத்த ஒரு நிலவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.